Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவினுடைய நோக்கம் யாரையும் அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது இல்லை. சில சந்தேகங்கள் இருக்குது, இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அதற்கான விளக்கம் தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். என்னது அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எஸ்ஏபி வியூஸனுடைய பேரண்ட் ஒருத்தர் நீட் 2024க்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்திருந்தார். அவர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி மீன்ஸ் நம்ம அனுப்பிச்ச அந்த ப்ராஸ்பெக்டஸை தரவாக ஒரு டைம் படிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்திருந்தார். வரும்போது அவருடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஒரு 4 எக்ஸாம் சிட்டி, ஓகேங்களா, அவருக்கு தேவையான 4 எக்ஸாம் சிட்டிஸை எழுதிட்டு வந்து எனக்கு இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அது என்னென்ன என்டிஏனுடைய ப்ராஸ்பெக்டஸில் என்னவெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத ஆக்சுவலாக அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த மிஸ்டேக்கையே நான் பார்த்தேன். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இன்னொரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்றேன். எனக்கும் அவர் சொன்ன மிஸ்டேக்கு ப்ராஸ்பெக்டஸில் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவரும் அதை சொன்னார். ஒருவேளை எங்கள் 2 பேர்த்துக்கும் தெரியாத அந்த விஷயங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பேரண்ட்ஸுக்கோ தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து திரும்பவும் அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்லேருந்து நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் ஆல்ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நீங்கள் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க. போத் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா எல்லா கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிறதுக்கும் உங்களுக்கான ரீஃபண்டு திரும்ப கிடைக்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில். அதே போல் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸையும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேரண்ட்டு வந்து எனக்கு ஒரு 4 எக்ஸாம் சிட்டிஸ் வேணுங்க சார், இதை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட நான் ஆக்சுவலாக ஆர்கியூ பண்ணேன். சார், இது வரைக்கும் ஒரு 3 அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டிஸ் அப்படிங்கிறது 2 தான் காமிக்குதுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் ப்ராஸ்பெக்டஸில் இதை காமிச்சார். இந்த பாயிண்ட் வந்து உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 21 இருக்குது. நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the candidate should select any 4 cities of their choice for examination NEET UG 2024. அப்போது சாய்ஸஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படிங்கிறத அவங்க 4 கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸில், ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் 2 தான் விசிபிள் ஆகுது. இது ஒரு பெரிய தவறு கிடையாது. இருந்தாலும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு மட்டும்தான் 2 காமிக்குதா, மற்றவங்களுக்கெல்லாம் 4 காமிக்குதா, 4 எக்ஸாம் சிட்டி மற்றவங்களுக்கெல்லாம் காமிக்குது, நம்மளுக்கு வந்து 2 தான் காமிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டார். நானும் அதை கிளியர் பண்ணிட்டேன். சார், இது வரைக்கும் நான் ஃபில் பண்ண வரைக்கும் எல்லாத்துக்குமே 2 எக்ஸாம் சிட்டி தான் காமிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், அவரும் கேட்டுக்கிட்டாரு, ஓகேங்களா? இருந்தாலும் இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை வந்து நான் தவற சுட்டி காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோ போடலை. ஒருவேளை 4 எக்ஸாம் சிட்டிஸ் யாருக்காவது தெரிஞ்சாலோ இல்லை இந்த நான் சொல்கிற இந்த 4 அப்படிங்கிற இடத்துல பதிலாக 2 அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சாலோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை திருத்தம் பண்ணி இன்னொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? அப்போது உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படிங்கிற இடத்துல 4 அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் போய் ஃபில்லப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம் சிட்டி தான் காமிக்குது.
இது வந்து மிஸ்டேக் நம்பர் 1. ஓகேங்களா? அதே மாதிரி இதை இன்னொரு இடத்துலையும் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். While filling up the online application form, candidate should select 4 convenient cities. ஓகேங்களா? இங்கேயும் அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. என்னது, மாணவர்கள் வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேண்டிடேட் should select 4 convenient cities. லாஸ்ட் இயர் 2023 பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் சிட்டிஸ் காமிச்சாங்க. இப்போது இங்கே 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் 2 எக்ஸாம் சிட்டிஸ் மட்டும்தான் காமிக்குது. இப்போ பேரண்ட்டும் ஃபில்லப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் 4 எக்ஸாம் சிட்டிஸ் எழுதிட்டு வந்து 4லேருந்து அவருக்கு தேவையான 2 சிட்டியை மட்டும் எழுதிட்டு போயிட்டாரு. இது ஒரு பெரிய குறை இல்லை. இருந்தாலும் இதை வந்து தெளிவுபடுத்தினாங்க. நீட் 2024 ப்ராஸ்பெக்டஸில் இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இனி வரக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சந்தேகங்கள் வராது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவினுடைய நோக்கம். ஓகேங்களா? மற்றபடி நம்ம தவறுகளை சுட்டி காட்டுறது நம்மளுடைய நோக்கமும் இல்லை. அந்த சந்தேகத்துக்கான பதில் தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து ப்ராஸ்பெக்டஸில் 4 கன்வீனியன்ட் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு விசிபிள் ஆகிறது 2 எக்ஸாம் சிட்டி தான் காமிக்குது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த கேண்டிடேட் should put left and right hand fingers and thumb impression as per the template provided appendix 20. ஓகேங்களா? அப்போது அவங்களுடைய டெம்ப்ளேட்டை, தம்ப் இம்ப்ரெஷனுடைய டெம்ப்ளேட்டை அப்பண்டிக்ஸ் 20ல் காமிச்சிருக்கிற மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராஸ்பெக்டஸை எடுத்து அவரும் நானும், யார், நம்ம எஸ்ஏபிவிஸ்னுடைய பேரண்ட்டும் நானும் திரும்ப ஒரு டைமு ப்ராஸ்பெக்டஸை பூரா கோத்ரூ பண்ணோம். ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு வந்துட்டு 20 வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? 20 அப்படிங்கிற அப்பண்டிக்ஸ் வரைக்கும் கிடையாது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டெக்ஸுக்கு போயிடலாம். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு அப் டு 16 வரைக்கும் தான் இருக்குது. அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போது நீட் 2024னுடைய ப்ராஸ்பெக்டஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜில் இருக்கிறோம். இண்டெக்ஸ் பேஜில் உங்களுக்கு அவுட் ஆஃப் 167 பேஜஸில், ஓகேங்களா, அவுட் ஆஃப் 167 பேஜஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் பேஜ் மட்டுமே இருக்குது. அதில் மேக்ஸிமம் அப்பண்டிக்ஸ் 16 அது வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது அப்பண்டிக்ஸ் 20ல் இருக்கிற அந்த டெம்ப்ளேட் பிரகாரம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திரும்பவும் கடைசி வரைக்கும் ப்ராஸ்பெக்டஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். அதில் நம்மளுக்கு வந்து 20 அப்படிங்கிற அப்பண்டிக்ஸ் இல்லை, அப் டு 16 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த 2 மிஸ்டேக்கையும் இனி வரும் நாட்களில் என்டிஏ அதை ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே.